பெரிய பணக்கார ஒரு நடிகை பிபி குறைஞ்சதுனால விழுந்து தண்ணிக்குள்ளார விழுந்து அப்படியே செத்து போயிட்டாங்கன்னாக்கா ஸ்ரீதேவி இறக்கும்போது அவங்க ஏறத்தாழ பட உலகத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. லைட் டிடெக்டர் யூஸ் பண்ணி வாங்குற ஸ்டேட்மெண்ட்டை கோர்ட் ஒத்துக்கிறது இல்லை. தண்ணி தொட்டிக்குள்ளார விழுந்து இறந்து போனாங்கிறது ஒரு அவருடைய தந்தை ஐயப்பனுடைய இரண்டாவது மனைவிக்கு பிறந்தவர் தான் ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவியனுடைய தந்தை தாய் 2 பேரும் இறந்த உடனே அவருடைய நெருங்கிய உறவுகாரர்கள் ஸ்ரீதேவியை பெருசாக ஏமாற்றாங்க. 16 வயதில் படத்தில் அந்த மயிலுங்கிற ரோல் அவங்க ஆக்ட் பண்ண பிறகு ஸ்ரீதேவி, இன்னொன்று வந்து கமல், அடுத்து வந்து ரஜினிகாந்த், 3 பேரும் ஸ்டார் ஆனது அந்த படம். ஹிந்திக்காரர்கள் அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சியை பார்க்கவே இல்லை. ஹிந்தி பட உலகத்தையும் அவங்க கையில் தான் வச்சு கவர்ச்சிக்கு மொழி கிடையாது. எந்த அளவுக்கு ஸ்ரீதேவி செல்வாக்கு மிகுந்த ஒரு பாஜக ஆட்சியில்னாக்கா ஒரு தேச தியாகிகளுக்கெல்லாம் வந்து தேசிய கொடியை இறந்தாங்கன்னா தேசிய கொடியை போற்றுவாங்க. ஸ்ரீதேவி என்ன தியாகம் பண்ணாங்க, என்ன நாட்டுக்காக என்ன போராட்டம் பண்ணாங்க என்னன்னு தெரியல. அவருடைய உடலுக்கு தேசிய கொடியை போற்றுற அளவுக்கு பிரதம மந்திரியுடைய உத்தரவு பிரகாரம் போட்ட அளவுக்கு செல்வாக்கு பாஜக செல்வாக்கில் இருக்கிறவங்க. அதனால் அதை பற்றி பல விஷயங்கள், அவ்வளோ பெரிய செல்வாக்கில் இருக்கவங்களுடைய மரணத்தில் மர்மம் இல்லாமலும் இருக்கலாம், இருக்கலாம். அதுக்கெல்லாம் விடிவு காலம் இது வந்து விளக்குங்கிறது வந்து அவ்வளோ சுலபமாக கிடைக்காது. சொல்கிறத கேட்டு போயிட்டு கணவர் சொல்கிறாரு கேட்டு போயிட்டு. பெரிய பணக்கார ஒரு நடிகை பிபி குறைஞ்சதுனால விழுந்து தண்ணிக்குள்ளார விழுந்து அப்படியே செத்து போயிட்டாங்கன்னாக்கா கேட்டுக்கு பல நடிகைகள் நடந்திருக்குது. இதுக்கு முன்னாடி இன்னொரு நடிகை அது மாதிரி தான் இதாகி அவங்க ரொம்ப பிரபலமான நடிகை உடம்பு இழைக்கணுங்கிறதுக்காக கண்டாபடி டயட்டில் போய் இந்த பியூட்டி பார்லர்லாம் இருக்குது. அந்த புண்ணியவதிங்க நல்லா கொழுன்னு வர்றவங்களெல்லாம் இலக்கிய வச்சு துரும்பாக்கி அட்ரஸ் எல்லாம் பண்ணி விடுவாளுங்க. அங்கே போய் பியூட்டி பார்லருக்கு ஒரு நடிகை போயிட்டு வந்தாவே தெரிஞ்சு போய்டும், சூம்பி போய் வந்து நிற்பாளுங்க. அது மாதிரி பண்ணி அது டயட் கண்ட்ரோல்னு சொல்லி எல்லாம் பண்ணி கொடுத்து அந்தம்மா அந்த அப்போ வந்து பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஷூட்டிங்கில் மயங்கி விழுந்துட்டாங்க. அப்போ தான் அந்த டைரக்டராக இருந்தவர் அவர் ரொம்ப குடும்பத்துக்கே வேண்டப்பட்டவர். அவர் என்ன சொன்னார், அம்மா நீங்கள் இந்த மாதிரி இந்த பியூட்டி பார்லரில் கொடுக்குற டயட் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்படி தான் ஆவீங்க. முதல்ல நீங்கள் இப்போ எப்பவும் போல் சாப்பிடுங்கன்ற அப்புறம் தான் அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பித்து தான் தப்பிச்சுது. அது மாதிரி இந்த பெண்ணுக்கு நடந்துருக்கலாம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னாக்கா அந்த அம்மா ஸ்ரீதேவி இறக்கும்போது அவங்க ஏறத்தாழ பட உலகத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்க மகள்கள்லாம் இருந்து கூட இவங்களுக்கு ஒன்றும் படங்கள் இல்லை. ஸ்ரீதேவி ஏறத்தாழ பட உலகத்தை விட்டு விலகி போன சூழ்நிலையில் தான் அவங்க இறந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து உடம்பு இழைக்கிறதுக்காக இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணியிருப்பாங்களாங்கிறது அவர் சொல்கிறாரு, கேட்டுக்க வேண்டியது. ஓகே சார். அப்படி இருந்தால் அதுக்கான சான்சஸ் உண்டு. அப்படி அவர் உடம்பு இழைச்சி போன மாதிரி தெரியலையே. அந்த இறந்த உடலை பார்த்தபோது எப்பவும் போல தான் அவங்க உடம்பு. அதில் சில மர்மங்களை சேர்த்து விட்டால் தான் அதில் விறுவிறுப்பு இருக்கும், அவங்கள பற்றி ஞாபகம் வரும். அது அவங்கள கூட கிளப்பி விட்டுரும். தண்ணி தொட்டிக்குள்ளார விழுந்து இறந்து போனாங்கங்கிறது ஒரு பிரபலமான ஒரு வசதியான கோடீஸ்வரராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அது மாதிரி இறந்தாருங்கிறது வந்து அவ்வளோ சுலபமாக ஜீரணிக்க முடியல. அதுதான் இதில் வந்து விஷயத்தை வாங்க முடியுமே ஒழிய லைட் டிடெக்டர் யூஸ் பண்ணி வாங்குகிற ஸ்டேட்மெண்ட்டை கோர்ட் ஒத்துக்கிறது இல்லை. பெட்டத்தால் சோடியம்னு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம், அது லைட் டிடெக்டர் சொல்லி அதை உளருவாங்க. அந்த உளறலில் வந்து ஒரு ஃபுல் ப்ரூஃப் மெத்தட் கிடையாது, உறுதியாக கிடச்சிடும் அப்படிங்கிறது. இதெல்லாம் சீரியல் பாய் எடுக்கிறதுக்கு வேணால் யூஸ் ஆகணும் ஒழிய அசல் வாழ்க்கையில் லைட் டிடெக்டர் வந்து நம்ம வந்து கோர்ட்டில் பர்மிஷன்லாம் வாங்கி தான் இது பண்ண முடியும், சும்மாலாம் போட்டு எடுக்க முடியாது. அந்த வாக்குமூலத்தை கோர்ட் ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ அதெல்லாம் வந்து நம்ம அன்னைக்குமா பல நிறைய விஷயங்கள் நம்ம மூளைக்கு போகவே இல்லை. இப்போ 16ஆம் வாய்ப்பாடு வரலும் படிச்சுக்கிட்டு இருந்தோம், சில தமிழ் பாடல்கள் படிச்சுருந்தோம், சில இங்கிலீஷ் வார்த்தைகள் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கு மேலே பெருசாக மூளையை பயன்படுத்திட்டு வேலை செய்கிற உடல் உழைப்பு தான் அன்றைக்கி இருந்தது. மூளைக்கு வேலை கொடுக்குற விவகாரங்கள்லாம் இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி மூளையை பயன்படுத்தி உடம்பே தேவையில்லைங்கிற அளவுக்கு மூளைக்கு வேலைக்கு போயிடுச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கண்ட விஷயத்தையெல்லாம் பிடிச்சி எடுத்திங்கன்னா அது திருப்பி ரீகால் பண்ணி கொண்டு வருமாங்கிறதெல்லாம் இன்றைக்கி அவுட் ஆஃப் கொஸ்டின். லைட் டிடெக்டர் மெத்தடெல்லாம் அவுடேட்டட். இன்றைக்கி அதெல்லாம் முடியாது. அதை விட பல முறைகள் வந்துருக்குது, கொண்டு வரதா இருந்தால் கொண்டு வரலாம். ஆனால் அந்த மூளை வந்து அந்த நேரத்தில் நாம் எதிர்பார்த்த அந்த விவரத்தை அது கொடுக்குமாங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. அதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்கா, குழந்தை நட்சத்திரமாக இருந்து வயசான பிறகு குமரியான பிறகு கதாநாயகியாக வந்தவங்க யாருமே சோபிக்கலை. உதாரணத்துக்கு சொன்னாக்கா குமாரி சச்சு, அவங்க இன்னும் இருக்காங்க. குழந்தை நட்சத்திரமாக அவங்க ஜொலித்த மாதிரி யாருமே ஜொலிக்கலை. சச்சுனாக்கா கிரேஸு, அந்த அளவுக்கு பிரபலமாக குழந்தை நட்சத்திரமாக ஜொலிச்சாங்க. என்டி ராமராவ், நாகேஸ்வர ராவ், எம்ஜிஆர், சிவாஜி,
எல்லாத்துக்கூட அவங்க நடிக்காத இதே கிடையாது. அந்த குழந்தை நட்சத்திரம்னா அது குமாரி சச்சு தான் அந்த மாதிரி இருந்தாங்க. அவங்களே வயசுக்கு வந்த பிறகு ஹீரோயினாக வீர திருமகன் படத்தில் போட்டாங்க, எடுபடல. அன்னை போன்ற படங்களில் போட்டாங்க, எடுபடல. செகண்ட் கதாநாயகியாக தான் அவங்களால வர முடிஞ்சது ஒழிய குழந்தை நட்சத்திரமாக அவங்க ஜொலித்த வேகத்துக்கு குமரியான பிறகு அவங்கெல்லாம் இது அதையெல்லாம் உடச்சிக்கிட்டு வந்தவங்க வந்து ஸ்ரீதேவி. குழந்தை நட்சத்திரமாக எவ்வளவு பிரபலமாக இருந்தாங்களோ அதை விட மிக அதிக பிரபலமாக அவங்க குமரியான பிறகு வந்தாங்க. அதை இன்னும் குறிப்பாக சொல்ல போனாக்கா 16 வயதில் படத்தில் அந்த மயிலுங்கிற ரோலில் அவங்க ஆக்ட் பண்ண பிறகு 3 பேர் அந்த இடத்துல சூப்பரானாங்க. ஒன்று வந்து ஸ்ரீதேவி, இன்னொன்று வந்து கமல், அடுத்து வந்து ரஜினிகாந்த். இவங்க 3 பேரும் ஸ்டார் ஆனது அந்த படத்தில். அப்போ தமிழ்நாடு படத்தில் அதுக்கப்புறம் நடிக்கிறாங்க, சின்ன பொண்ணாக வர்றாங்க, மயிலு மயிலு மயிலுங்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த மயில் கேரக்டர் நின்றுச்சு. அதுக்கப்புறம் எங்கே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஹிந்திக்கு போனாங்க. ஹிந்திக்காரர்கள் அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சியை பார்க்கவே இல்லை. அந்த நேரத்துலேயே ஜெயபிரதாவும் வந்து ஹிந்தி படம் நடித்தாங்க. என்ன கம்பேரிசன்னா, ஜெயபிரதா இஸ் பியூட்டிஃபுல், ஸ்ரீதேவி இஸ் அட்ராக்டிவ். கவர்ச்சியான ஒரு ஸ்ரீதேவி, அழகான ஒரு ஜெயபிரதா, 2 பேரும் தான் ஹிந்தி பட உலகத்தையும் அவங்க கையில் தான் வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோதான். அவர் ஸ்ரீதேவியுடைய கவர்ச்சியில் கலண்டு விழுந்துட்டானுங்க கீழே. அந்த மிஸ்டர் இண்டியாங்கிற ஒரு படம் ஸ்ரீதேவியுடைய ஒரு டான்ஸுக்காக தான் அந்த படமே ஓடிச்சு. அந்த படமே அதுக்கு தான் ஓடிச்சு. அந்த அளவுக்கு அவங்களுடைய இது. அதே மாதிரி ஜெயபிரதா 2 பேரும் சேர்ந்து சில படங்கள் நடித்தாங்க. இவங்கள பார்க்குறதா அவங்கள பார்க்குறதான்னு ரசிகர்கள் கிறங்கி போனாங்க. அந்த அளவுக்கு அவங்க. அதே மாதிரி தெலுங்கு படங்கள் என்டி ராமராவுக்கு ஜோடியாக ஜெயபிரதா, நாகேஸ்வரராவுக்கு ஜோடியாக ஸ்ரீதேவி, 4 பேர் ஒரே படங்களில் வர ஆரம்பித்தாங்க. சூப்பர் டூப்பர் ஹிட்டாக போயிட்டு இருந்தது. அதாவது வடக்கையும் அவங்க தான் ஆண்டாங்க, தெற்கையும் அவங்க தான் ஆண்டாங்க. அந்த மாதிரி அமைஞ்சது அந்த 2 பேர்த்துக்கு தான் அமைஞ்சது. ஸ்ரீதேவி ஜெயபிரதாவுக்கு தான். யாரையுமே அவங்களால நம்ப முடியாது. கூட இருக்கிறவங்க அத்தனை பேருமே காலை வாரிக்கிட்டு இருக்கிறவங்க இருந்தாங்க. ஸ்ரீதேவிக்கு அது நடந்தது. சொத்துக்களை எனக்கு தான், நான் தான் சம்பாரிச்சேன்னு அவங்க நெருங்கிய உறவுக்காரர்களை சொத்துக்களை வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுதான் நடந்தது. அது நடந்ததில் தான் அந்த பெண் அந்த அபலையாக நின்ற போது அவருடைய பல படங்களுக்கு ஹீரோவாக இருந்தவர் வந்து அனில் கபூர். அனில் கபூரோட அண்ணன் தான் போனி கபூர். அவர் தான் ப்ரொடியூசர். அவர் வந்து ஆதரவு கொஞ்சம் தேர்தலெலாம் சொன்னதில் நம்ம 2 பேரும் எங்கெல்லாம் பண்ணிக்கூடாதுன்னு அப்படி போனவங்க தான். அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல நடிகைகள் இப்போ ஏமாமாண்டி அவங்களுக்கு ஆதரவு இல்லாமல் போச்சு, பெற்றோர்கள் ஆதரவு இல்லாமல் போச்சு, சொந்தக்காரர்களுடைய உயிர் எடுக்க ஆரம்பித்தாங்க. சொத்துக்காக வர்றவங்க அத்தனை பேர் சொத்துக்காக தான் வர்றாங்கன்னு தெரிஞ்ச பிறகு தர்மேந்திராங்கிறவருக்கு செகண்ட் ஒய்ஃபாக. எல்லா நடிகைகளுக்கும் அதுதான் பிரச்சனையே. நடிகைகள் அவருடைய வாழ்க்கை, அதாவது அதுதான் உண்மையிலேயே ஸ்டாருங்கிறதுக்கு இதே வந்து அர்த்தமே அதுதான். இரவில் மட்டுமே ஜொலித்து விட்டு சூரியன் உதயானவனு காணாமல் போகிறவர்கள், அதுதான் நடிகைகள். அதனுடைய விளைவு தான். யார் தோளில் சாயறதுன்னு பார்க்கும்போது கிடைச்ச தோளில் சாஞ்சிக்குவாங்க போடுவாங்க. அப்படி தான். அவ்வளோ அழகான ஒரு நடிகைக்கு ஒரு 2ஆம் தரமாக போகணுங்கிறதுக்கு காரணம் யாரையுமே நம்ப முடியாமல் போகும்போது பல படங்களில் நமக்கு பக்கத்தில் இருந்தவர் நம்மளை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையில் தான் அவங்க போகணும். அதுதான் காரணம். அதுதான் சைக்காலஜி தான். பிரபலமானவர்கள் இறந்தாவே அதில் வந்து ஒரு மர்மத்தை கொண்டு வந்தாதாம அதுக்கு ஒரு விறுவிறுப்பு கிடைக்கும். அப்போதான் செய்தியை அது இல்லாட்டி போனால் ஸ்ரீதேவி யார் நினைப்பா? இப்போ சேர்த்து எவ்வளோ நடிகைகள் இறந்து போனாங்க, வாய் முடிட்டு தான் இருக்கீங்க. இயற்கை மரணம் ஆச்சுன்னாக்கா யாருக்கு ஞாபகம் இருக்கும்? அதில் ஒரு செயற்கை ஒரு பரபரப்பு உண்டாக்குனாக்கா அதை பற்றி பேசுவோம். அதனால தான் இப்போ தேவிகா இருந்தாங்க, நடிகை தேவிகா. எம்ஜிஆர்டி நடித்தாங்க, ஜெமினிக்கு நடித்தாங்க, சிவாஜிக்கு நடித்தாங்க. சிவாஜியினுடைய ஆஸ்தான நடிக்காவே இருந்தாங்க, இறந்து போனாங்க. யாருக்கா ஞாபகம் இருக்குதா? ஏன்னா அவருடைய மரணத்தில் மர்மங்கள் எதுவுமே இல்லை, போயிடுச்சு. அதெல்லாம் அவங்க கூட இருக்கணும்னு தான் தெரியும். நான் ஒரு டாக்டர், இதெல்லாம் உங்களாட்ட செய்திகளை படித்து தெரிஞ்சுக்கிட்டது தான். எனக்கு என்னன்னாக்கா ஸ்ரீதேவியுடைய தந்தை ஐயப்பன் எங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் வக்கீலாக இருந்த காலத்துலேயே எனக்கு தெரியும். அவருக்கு எங்கள் தொழில்துறையில் நான் இருந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவருடைய வக்கீல் தொழிலுக்கும் சில தொடர்புகள் இருந்தது. அதனால் நான் அவரை அடிக்கடி கோர்ட்டுகளில் சந்திக்கிற இதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது அவர் வந்து ஸ்ரீதேவியுடைய தந்தைங்கிறது எனக்கு தெரிய வந்தது. இன்னொரு இது என்னன்னாக்கா, ஸ்ரீதேவி வந்து நடிகை ஆகிறதுக்கு முன்னாடி சின்ன பொண்ணாக இருக்கும்போது என்னுடைய சகலையினுடைய மெயின் பங்களாவில் அவர் இருந்தார். அந்த அவுட் ஹவுஸில் தான் அவங்க அப்படி இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும்.
என்னுடைய சகலையுடைய என் மனைவியினுடைய அக்கா பொண்ணுடைய பிறந்த நாள்லாம் ஸ்ரீதேவி பக்கத்தில் உட்காந்துருக்கும். அவ்வளோ எளிமையான ஒரு வாழ்க்கை. அது அதான் பிறப்பிலேயே அவங்களுக்கு இருந்து என்ன பிரச்சனைன்னா, அவருடைய தந்தை ஐயப்பனுடைய 2வது மனைவிக்கு பிறந்தவர் தான் ஸ்ரீதேவி. முதல் மனைவியெல்லாம் சாத்தூரில் பெரிய குடும்பம். அவங்க சாத்தூரில் பெரிய குடும்பம், அரசியல் குடும்பம். எஸ்ஆர் நாயுடுன்னு அவங்க தாத்தா வந்து பெரிய அரசியல்வாதி. காமராஜர் தோற்று போகிறதுக்கு காரணமாக இருந்தவர் அவர் எஸ்ஆர் நாயுடு. அந்த அளவுக்கு செல்வாக்கான ஒரு மனிதர். அவருடைய பேத்தி தான் ஸ்ரீதேவி, 2வது மனைவியுடைய மகள். ஆனால் அது அவங்க தந்தை ஐயப்பன் இறந்தபோது ஸ்ரீதேவி தன்னுடைய சகோதரரை கூப்பிட்டு வந்து தான் அவரை வச்சு தான் இறுதி சடங்குலாம் பண்ணாங்க. தான் பண்ணாங்க. அதுலாம் அவங்க எல்லாம் பண்ணாங்க. நடிகைக்கு தாய் தாங்க. வைஜெயந்தி மேலே இருந்தாங்க. அவங்க அம்மாவுக்கும் அவங்களுக்கு ஒத்து வராது. அப்பாவை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுக்கு அந்த அம்மா வந்து வசுந்தரா தேவி ஒரு பிரபலமான நடிகை. அவங்களோட அவங்க இருக்கலை. அவங்க அம்மா அப்பா வசுந்தரா தேவியினுடைய அம்மா யதுகிரி, அவங்களோட தான் அந்த பொண்ணு இருந்துச்சு. வைஜெயந்தி மேலே இருந்தாங்க. அது மாதிரி இப்போ வந்து லலிதா பத்மினி ராகினி இருந்தாங்க. அவங்களுடைய அப்பா பேர் யாருக்குமே தெரியாது. அவங்க அம்மா சரஸ்வதிங்கிறது தான் எல்லாத்துக்கும் தெரியும். நடிகைகளை பொறுத்தவரைக்கும் அம்மாக்கள் தான் இருப்பாங்க. என்ன பொதுவாக வந்து நடிகைகள் வந்து ஒரு நடிகை சினிமாவுக்கு போகிறான்னாக்கா அப்பாக்கள் கொஞ்சம் கூச்சப்படும். அவங்களுக்குள்ளார ஒரு அவமான உணர்ச்சி இருக்கும். அது கோச்சுக்கலாம், இதை இப்படி சொல்கிறதுக்கு கோச்சுக்கலாம். பட் அதுதான் உண்மை. அப்படி இருக்கிறதுனால அவங்க வந்து தன்னை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. எவ்வளோ பேர் வந்து தன்னுடைய மக தான் இவங்கன்னு சொன்னதில்லை. ஜெயலலிதாவுடைய அம்மா உங்களுக்கு சந்தியாவை தெரியும். ஜெயலலிதாவுடைய அப்பா ஜெயராமன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஏதாவது ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா? யாருக்குமே தெரியாது. அது மாதிரி தான் அப்பாக்களுக்கு வந்து அதிகமாக. இது வந்து நடிகைகளை பொறுத்தவரை